இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விடாமுயற்சி. இயக்குனர் மதில் திருமேனி அவர்கள் டைரக்ஷன்ல நடிகர் அஜித் குமார் அவர்கள் நடித்த லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிச்ச விடாமுயற்சி படம் ஏன் போஸ்ட்மேன் ஆனது அப்படின்ற காரணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போனா. வெல்கம் டு த ட்ரூத் எக்ஸ்ப்ளோரர். தரையறத்தாக்க அப்படின்ற படத்தின் மூலமா நம்மளை திரும்பி பார்க்க வச்சு, தனம் அப்படின்ற படத்தின் மூலமா தன்னோட தரத்தை பதிச்சு இப்ப விடாமுயற்சி படத்தை இயக்கி கொண்டிருக்கிற இயக்குனர் மதில் திருமேனி. இவரும் நிறைய படத்துல சைடு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இங்க மோசமான தயாரிப்பு நிறுவனம் அப்படின்ற பெயரப்பட்ட லைக்கா ப்ரொடக்ஷன் கடைசியாக அவங்க எடுத்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 சந்திரமுகிட்டு வருதுன்னா பயங்கர ஃபிளாப்பு. இப்பயும் இந்த விடாமுயற்சி படத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட தழுவல். ஆனால் அவங்க அந்த படத்துக்கு காப்பிரைட்ஸ் வாங்கலை. அதனால் அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய் மற்ற நஷ்டம் இருக்கேக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம தான் இந்த நிறுவனம் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. உங்களுக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புலாம் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்தனால தல ரசிகர்கள் வந்து எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. நடிகர் அஜித் குமார் இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு சினிமாவோட அவரோட பேஷன்ல காரிய ஈடுபாடு இருக்குன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட பைக்கு அதுதான் முக்கியமான காரணம் அவர் சினிமாவிலேருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு. சமீபகாலமா பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னோட பைக் ட்ரிப்பு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட சக போட்டியாளரான விஜய் வந்து அரசியலுக்கு போனதுனால இவரும் தன்னோட ஃபேஷன் மேல மிகப்பெரிய அளவுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட பைக் ட்ரிப் கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை எட்டினால முழுக்க அதில் தான் அவரோட ஃபோக்கஸ் இருக்கு. எப்படியோ தல ரசிகர்களுக்கு இந்த பொங்கல் அலப்பொங்கலாக அமையாது, நமக்கு வருத்தமாக தான் இருக்கு. இது போல மேலும் சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.